ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது AC EMF across a inductor. Say there is a inductor. ஓகே, இண்டக்டர். அந்த இண்டக்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஏசி சோர்ஸை வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேல்யூ E ஈக்குவல் டு E0 sin omega t. ஸோ திஸ் would be the inductor, ரைட்? ஸோ இப்போ நம்ம எழுதும் போது இந்த E0 நம்ம என்னென்ன V0 எழுதிக்கலாம். ஸோ V ஈக்குவல் டு V0 sin omega t, that is also valid. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதுவோம். we know ஏற்கனவே EMF induced அந்த இண்டக்டர் வந்து லாஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எழுதியிருப்போம். தட் இஸ் L into di by dt அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணோம், E equal to L into dy by dt. ஸோ கரண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வாண்ட் டு கால்குலேட் கரண்ட், டிஃப்ரெண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷனை. ஸோ di would be equal to E by L into dt அப்படின்னு வரும். ஸோ di equal to Eன்றது E0 sin omega t, E0 sin omega t by L into dt. Okay, E0 by L என்றது வந்து constant வச்சுக்கலாம். So for total current what we can do? So for total current we have to integrate the value I0 to I, that is what we are getting here. So E0 by L இங்க வச்சுட்டு constant so sin omega t into dt அப்படின்னு வரும். So time வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், time function வந்து 0 to t function நம்ம எடுத்துக்கலாம். Okay, so now இப்போ இதை integrate பண்ணும்போது what will get, I equal to E0 by L sin omega t integrate பண்ணா will get minus cos omega t, t ஓட time function வந்து omega, so there will be omega will come under this. எல்லா லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் so I equal to E0 by L cos omega t by omega அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். we can write I would be equal to minus E0 by L omega cos omega t. ஸோ இந்த E0 L ஒமேகாவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா மைனஸ் I0 cos omega t அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரிஜினல் கரண்ட் வேல்யூ ஃபங்க்ஷனாக மாற்றணும். கரண்ட் நம்ம ஏற்கனவே தெரியும் I would be equal to I0 sin omega t அப்படின்னு நமக்கு வரும். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ இங்கே எழுதும் போது there will be I0, இது எப்படி எழுதுனா sin omega t minus pi by 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால we can use minus over here. ஓகே, அதே காஸ் ஃபங்க்ஷனை sin omega t plus pi by 2 எழுதிருப்போம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால we are using omega t minus pi by 2 யூஸ் பண்ணுறோம். that is the basic difference. so I0 sin omega t minus pi by 2, again sin omega t minus pi by 2 become cos omega t. so this is the final equation. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் படி நமக்கு என்னது, I equal to sin omega t minus pi by 2. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கரண்ட் வந்து மைனஸில் வருது. ஸோ அப்போ மைனஸ்னா என்ன அர்த்தம், லேகிங்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ளஸில் வந்தால் லீடிங்னு அர்த்தம், மைனஸில் வந்தால் லேகிங்னு அர்த்தம். ஸோ இப்போ கரண்ட் வந்து pi by 2 வந்து லேக் ஆகுது, தென் தி வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போ கரண்ட் லேக் ஆகுதுன்னா எது லீட் ஆகுதுன்னு அர்த்தம், வோல்டேஜ் வந்து லீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இண்டக்டர்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த I0 வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். வேர் I0 would be equal to, I0ன்றது என்ன, that is E0 by L omega, அதுதான் வந்து I0. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓம்ஸ் லா ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ we can arrange this as E0 by I0 would be equal to L into omega. So this is like a resistance because V by I would be equal to R. So அந்த மாதிரி E0 by I0 would be equal to L omega. So இதை நம்ம என்ன எழுதலாம், we can write as a XL, reactance of the inductor or impedance of the inductor அப்படின்னு நம்ம சொல்லலாம். XL equal to E0 by I0. ஓகே, ஸோ இது எக்ஸல்ன்றது வந்து என்ன, ரியாக்டன்ஸ் ஆஃப் த இம்பெடன்ஸ், ரியாக்டன்ஸ் ஆஃப் இண்டக்டர், ரியாக்டன்ஸ் ஆஃப் இண்டக்டர் ஆர் இம்பெடன்ஸ் ஆஃப் த இண்டக்டர், இம்பெடன்ஸ் ஆஃப் இண்டக்டர். இம்பெடன்ஸ்னா என்ன, அப்போசிங் எஃபெக்ட், இம்பெடன்ஸ் ஆஃப் இண்டக்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். XL equal to E0 by I0. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக XL எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ XL எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு what we can do, we can use the result over here. so we can அங்க எப்படி ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி தான். XL bar would be equal to E bar by I bar அப்படின்னு வரும். ஸோ E bar அப்படின்னா என்ன அர்த்தம், that is E0 phase angle 0, I bar அப்படின்றது வந்து I0 அதோட phase angle வந்து I0 அதோட phase angle மட்டும் இருந்தால் போதும், minus pi by 2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், that would be I0 angle வந்து plus minus pi by 2. ஸோ இந்த மைனஸ் pi by 2 மேலே போச்சுன்னா என்ன எழுதுனா, E0 by I0 ஆங்கிள் வந்து பிளஸ் pi by 2ல வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா XL ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கு, பிளஸ் pi by 2 இருக்கு.
கெப்பாசிட்டரில் பார்த்தோன்னா the impedance of the capacitor வந்து -5/2 இருக்கும். அது ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இந்த impedance வேல்யூவை பொறுத்த வரைக்கும். Now we can plot the graph for I. Okay, so both graphical analysis and the phasor analysis ரெண்டுமே நம்ம பார்ப்போம். முதல் வந்து will draw the graphical analysis. Okay, first we'll draw the graphical analysis. So graphical analysis வரையும் போது we have a graph like this. ஸோ இங்கே ஐ இருக்கும், இங்கே வோல்டேஜ் இருக்கும், இங்கே வந்து டைம் இருக்கும். இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் வந்து லேக் ஆகுது. எவ்வளோ லேக் ஆகுது? -5/2 லேக் ஆகுது. ஸோ வோல்டேஜ் வந்து அதே மாதிரி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வோல்டேஜ் அதே மாதிரி ஜீரோலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஒரே பீக்கில் இருக்கணும். கரண்ட் வந்து லேகிங் பை -5/2 இல்லையா? ஸோ இங்கேருந்து 5/2 வேல்யூ வந்து கரண்ட் வந்து இப்படி லேக் ஆகிருக்கும். ஓகே, so current is lagging by -5/2 like this. So இப்போ வோல்டேஜ் இது வந்து வோல்டேஜ், இது வந்து கரண்ட். இப்போ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் கேப் பார்த்தோம் அப்படின்னா that would be equal to 5/2 இருக்கு. ஸோ வோல்டேஜ் வந்து இங்கே லீட் ஆகுது, கரண்ட் வந்து என்ன ஆகுது? லேக் ஆகுது. Okay, we can say voltage leading, okay, voltage leading and current lagging by 5/2. Current lagging by 5/2. Phase difference 5/2 ல lag ஆகுது. இது வந்து graphical analysis. Then we can also draw the phasor analysis. So phasor analysis draw பண்ணும்போது okay, okay fine. Now first வந்து EMF நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வோல்டேஜ் வந்து 0, கரெக்ட்? வோல்டேஜ் வந்து 0, கரண்ட் வந்து -5/2. ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் வரைகிறோம். ஸோ you can say E0 equal to E0 ஓட ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0. இங்கே வந்து கரண்ட். ஓகே, ஸோ கரண்டோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ? 5/2 வரும். ஸோ கரண்ட் வந்து I0 வந்து -5/2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, EMF வந்து ஒரு சர்டன் ஆங்கிள் இப்படி ஷிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். சே ஐ எம் ஷிஃப்டிங் an EMF to certain angle like this. அப்போ என்ன ஆகும்? கரண்ட்டும் the current will also shift like this. ஸோ ஆனாலும் என்ன ஆகும்? EMF நம்ம எவ்வளோ தான் ஷிஃப்ட் பண்ணாலும் the phase difference between the EMF and the voltage remains same. இங்க again -5/2 தான் என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகும். So this is the idea behind the AC EMF across the inductor. So இதுக்கோட impedance ஓட graph வந்து we'll see in the separate video.